ஐஆர்ஓன்னு வார்த்தைக்கு 10 தடவை சொல்றீங்க. வேற ஏதாவது ஒரு அமைப்போட பேர் சொல்லுங்க பாப்போம். இல்லண்ணே தெரியாது எங்களுக்கு. ஐஆர்ஓ சர்வதேச உரிமை கழகம், இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷன், விஸ்டம் லா சேம்பர், குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஐஆர்ஓவின் ஐடி விங் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் சார்லஸ். இப்ப நம்ம கூட சகோதரிமார்கள், அக்காமார்கள், தங்கச்சிமார்கள் எங்க இருக்காங்க அப்படின்னா, தென்காசி பக்கத்துல சங்கரகோயில் பக்கத்துல கிராமம். அது என்ன கிராமம் என்ன ஏதுன்று அவங்களே என்ன பண்ணுவாங்க, அவங்கள அறிமுகப்படுத்திப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில கேள்விகள் உங்கள் சார்பா கேக்குறேன். சொல்லுங்கம்மா. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க மேலக்கிழங்க கிராமத்துல இருந்து பேசுறோம். எங்களுக்கு நாங்க கிராமம், ஆனா எதுவுமே எங்களுக்கு இங்க எந்த ஒரு அமைப்பும் எங்களுக்கு வந்தது கிடையாது. ஆனா இவங்க எங்களை பேசுனதுல உண்மையிலுமே நமக்கு ஒரு இத்தனை அண்ணமார் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் எங்களுக்கு வந்துச்சு. அதனாலே கிட்டத்தட்ட எங்க ஊர்ல நாங்க ஒரு 60 பேர் 70 பேர் இப்போ இதுல சேர்ந்திருக்கோம். அந்த ஐஆர்ஓல நாங்க சேர்ந்திருக்கோம். எங்க வீட்லயே எங்களை இந்த கிராமத்துல இருந்து எங்க போறீங்க அப்படின்னு வெளியில போனா கேட்பாங்க. ஆனா இந்த மீட்டிங் போறோம், எங்க வீட்டுல இருந்து யாருமே, எங்க வீட்டுக்காரங்களே போயிட்டு வாங்க, சேஃப்டியா போயிட்டு வாங்க. ஏன்னா அங்க எங்களுக்கு ஒரு சேஃப்டி கிடைக்கி. நாங்க உள்ள போனாலே இருக்க எல்லாருமே எங்க அண்ணன் தம்பி மாதிரி தான், வாங்க இருங்க அப்படின்னு எங்களுக்கு நல்லா உபயோக பண்ணுவாங்க. என்ன வேணாலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதனால எங்களுக்கு இந்த ஐஆர்ஓ ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல எங்க ஊர்ல இருந்து நாங்க சேர்ந்ததை பார்த்து இப்ப எவ்வளவோ பேரு நாங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதுல சேர்ந்தாங்க. அதே முக்கியமா நம்ம மோசஸ் லுத்ரே அண்ணே மிகவும் எங்களுக்கு சப்போர்ட். உங்களுக்கு எந்த ஃபேமிலி பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு இருக்கேன், அண்ணே உங்களுக்கு கூட இருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அண்ணன் எங்களுக்காக இருக்காங்க. உண்மையிலுமே நாங்க என்னது கேட்டாலும், நாங்க தொழில் கேட்டாலும் எது கேட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு பண்ணித்தாரமா அப்படின்னு எங்களுக்கு மோட்டிவேஷன் பண்றாங்க. எங்களுக்கு இன்னும் உதவக்கூடியது நீங்க என்ன வேலை செய்யுங்கம்மா, நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் பண்ணித்தாரேன், என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு பண்ணுனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அண்ணன் எங்களுக்கு கூட இருக்காங்க. எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அந்த அண்ணன். அது மாத்திரமல்ல, அதுல இருக்க எல்லாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எங்க வீட்டுல எல்லாருமே எங்களுக்கு நீங்க கண்டிப்பா அதுல நல்ல ஒரு இது உங்களுக்கு சார் அந்த அண்ணனை பார்த்தாலே தெரியுது, பரவாயில்ல உங்களுக்குமே நல்லதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எங்க ஃபேமிலி, எங்க ஊர்லயே நிறைய பையங்க இப்போ அதை சரி பரவாயில்ல நல்ல மீட்டிங்கா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் மீட்டிங்க்கு அலோவ் பண்றாங்க. யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு தூரம் ஒரு சேஃப்டியா நாங்க நினைக்கிறோம். இப்போ ஐஆர்ஓன்னு வார்த்தைக்கு 10 தடவை சொல்றீங்க. வேற ஏதாவது ஒரு அமைப்போட பேர் சொல்லுங்க பாப்போம். இல்லண்ணே தெரியாது எங்களுக்கு. நாங்க இது நாள் வரைக்கும் எந்த அமைப்பும் எங்களை தேடி வந்தது கிடையாது. நாங்க எங்க ஊர்லயும் எல்லாருமே காலேஜ் படிச்ச பிள்ளைங்க எல்லாமே இருக்கோம். காலேஜ் போறது உண்டு, நாங்க வீடு வரது உண்டு, எங்க வேலையை பார்ப்போம். ஆனா யாருமே எங்களுக்கு இதுல இவ்வளவு இருக்கு, இந்த பெனிஃபிட் இருக்கு, உங்களுக்காக உதவ நாங்க இருக்கோம்னு யாருமே எங்களுக்கு கரம் கொடுத்தது கிடையாது. இந்த அண்ணன் மாத்திரம்தான் இப்படி ஒரு அமைப்பை தேடி நாங்க கண்டிப்பா உங்க ஊர்ல உங்க கிராமத்துல நாங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு அமைப்பு இந்த அமைப்பு தான். இந்த அமைப்பு தான். அப்போ உங்களுக்கும் இங்க இருக்க உங்களுக்கும் வேற எந்த அமைப்பை பத்தியும் தெரியாது, அமைப்போட பேரும் தெரியாது. அந்தோனியனை வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க சொல்லுறதுல எல்லாத்துமே புரிஞ்சு போச்சு. புரிஞ்ச உடனே எல்லாருமே சரி இவங்க நல்லவங்க, இவங்க கூட சேருவோம் அப்படின்னு நாங்க ஸ்டார்டிங்ல சேர்ந்துக்கிட்டோம். ஆமா, அவங்க எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்போ அவங்க நல்லா செய்வாங்க, அது இதுமா செய்வோம்னு சொல்லது முடியும். நாங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம், நல்லவங்களா இருக்காங்க, அவங்க கூட சேரலாம்னு அங்க ஒரு நம்பிக்கையோட இருக்கோம். அவங்க ஸ்டார்டிங்ல எங்களை மீட்டிங் கூப்பிட்டாங்க, நல்ல முறையில கவனிச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. பெண்கள் பாதுகாப்பு குறித்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க ஐஆர்ஓ அமைப்புல? பெண்கள் இங்க முக்கியத்துவமே மகளிர் பெரும்பாலும் யாருமே இவ்வளவு தூரம் மகளிருக்கு சப்போர்ட் பண்ணல. எங்க கிராமம் மட்டும் இல்ல, எங்க பக்கத்துல இருக்க எல்லா ஊர்ல இருந்து பெண்களுக்கு முக்கியமான ஒரு பாதுகாப்பு துறைனா நம்ம சர்வதேச உரிமை கழகத்துடைய தலைவருடைய வழிநடத்துகிற எல்லா உறுப்பினர்கள் தான். நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. நான் எங்க ஊர்ல கஷ்டப்படுத குடும்பமா தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களை பார்த்து காலேஜுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. நிறைய பேருக்கு இன்னும் நலத்திட்டங்கள்லாம் செய்தும்னு ஐயா சொல்லியிருக்காங்க. நம்ம தலைவரை மாதிரி சத்தியமா நீ யாருமே எங்களுக்கு யாருமே உதவி செய்யல. மனசார சொல்லுதான், அவர் எங்களுக்கு ஒரு சகோதரனக்கா தான். அவருக்கு எங்க மேலக்கிழங்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை மாதிரி தலைவர் வேற யாருமே இல்லை. பெண்களுக்கு உதவி செய்கிற தலைவர்னா சர்வதேச உரிமை கழக தலைவர் மட்டும்தான், அண்ணன் மட்டும்தான். இப்போ நம்ம சர்வதேச உரிமை கழகம், இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷன்ல விஸ்டம் லா சேம்பர்
இப்போ விஸ்டம் லா சேம்பர் மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள், ஒரு சட்டப்பூர்வமான ஒரு சந்தேகங்களை உங்களுக்கு எப்படி ஒரு எளிமையான முறையில புரிய வைக்கிறாங்களா, இல்ல அட்வொகேட்டு, நாங்க உச்சநீதிமன்ற அட்வொகேட்டு அப்படின்ற மாதிரி உங்களை வந்து, அதாவது அவங்க அண்ணன் மோசச்செல்லத்துறையான் ஆகட்டும், ரவிக்குமாரன் ஆகட்டும், அவங்க ஜூனியர்கள் அவங்க எல்லாம் பேசுறது வந்து உங்களுக்கு சட்டப்பூர்வமான அந்த உங்களுக்கு புரியுதா? அவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய படிச்சவங்க அப்படின்னே கிடையாது. நம்ம அண்ணன் நம்ம கூட இருந்து எப்படி பேசுவாங்க, ஒரு சகோதரிக்கு எப்படி எடுத்து சொல்லுவாங்க, ஒரு தாய்க்கு எப்படி எடுத்து சொல்லுவாங்க, அந்த வார்த்தை தான். அவங்க வந்து படிச்சிருக்கங்கிற வந்து இல்ல, எங்களுடைய அண்ணனா எங்ககிட்ட வந்து என்னென்ன உங்களுக்கு கஷ்டம் என்ன, என்னமா பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு தான் அண்ணன் வந்து எங்ககிட்ட நல்லா பேசுறாங்க. ஒரு மக்கள்கிட்ட நான் தான் தலைவர் அப்படிங்கிற அந்த கருவும் இல்லை தலைவர்கிட்ட. அதே மாதிரி அந்த எடுத்து சொல்லுத பக்குவம் வந்து எங்களுக்கு நல்ல எளிமையா புரியுது. எந்த பிரச்சனை உங்களுக்கு, என்ன பிரச்சனைமா உங்களுக்கு வந்து அவரு வந்து நம்மள மாதிரி கிராமத்துல பிறந்தாங்கிறத விட அவங்களுக்கு வந்து எல்லாமே எங்களுடைய மனசெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால எங்ககிட்ட பாசமா அன்பா தான் பேசுவாங்க. படிச்ச கௌரவம் கொஞ்சம் கூட இல்ல ஐயா. ஐயா எல்லாமே எங்களுக்கு வழிகாட்டுறதே, அதுல இருக்க எல்லா அண்ணனுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. யாருமே எங்களை ஒரு தப்பான கண்ணோட்டம் எதுலயுமே பார்க்க மாட்டாங்க. வாங்க இருங்க, எல்லாருமே சிஸ்டர் அவங்க எல்லாரும் பார்த்தாலுமே எங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை தான் கொடுப்பாங்க. அண்ணனும் அதே மாதிரி எங்களுக்கு தான் முக்கியத்துவம். வந்தோடனே வணக்கம் சொல்லி என்னமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. இதுவரை நம்ம கிராமங்கள்ல எத்தனை பெண்கள், எவ்வளவு பேர் சேர்ந்திருக்கீங்க? நாங்க ஒரு 50 பேர். 50 பேரு இன்னும் வாலண்டியர்ஸ் வாரம்ங்க. நாங்க ஒரு 50 பேருக்கு மேலே சேர்ந்திருக்கோம். 50க்கு பேர் மேல. 50 பேர் உறுப்பினரா சேர்ந்திருக்கீங்க? ஆமா, உறுப்பினரா தான் இருக்கும். இன்னும் ஒரு 10 பேர் சேர்ந்து. இன்னும் 10 பேர். இப்போ இன்னும் பல கிராமங்கள்ல அப்படியே இம்ப்ரூவ் ஆகும். சரி, நல்லபடியா பண்ணுங்க. நன்றி. நன்றி.